Welcome to our TV KGF News. Today's breaking news. தங்க வயல் PEML தொழிற்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மிக விரைவில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் சங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது என்று இதன் தலைவர்கள் தெரிவித்தனர் என்று மே தின விழா முன்னிட்டு 5 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இன்றைய நாளானது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடி பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரத்தம் சிந்திய இந்த நாளிலே தொழிலாளர்களுடைய தினமான மே தினமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த மே தினத்தில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனை காக்க வேண்டும், அவர்களுடைய உரிமையை காக்க வேண்டும், அவர்களுடைய சலுகைகளை பெற்றுத்தர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும். எனவே இந்த மே தின நன்னாள் வாழ்த்துக்களை அனைத்து தோழமை தொழிலாளர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியானது மிகப்பெரிய போராட்டத்தை தங்க சுரங்க தொழிலாளியினுடைய முன்னிலையில் அவருக்கு மாலை அணிவித்து 26 நாட்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இங்கு நடைபெற்றது. இந்த போராட்டத்திலே தங்க வயலை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும், வியாபாரிகளும், அரசியல் தலைவர்களும், வழக்கறிஞர்களும், அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டம் தொழிலாளர்களுடைய நியாயமான போராட்டம், இவர்களுடைய வாழ்க்கையின் போராட்டம். இந்த போராட்டம் தங்கவயல் மண்ணின் போராட்டம், தங்கவயலுடைய மக்களின் போராட்டம் என்று அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து வியாபாரிகளும், வாகன ஓட்டுநர்களும், ஊனமுற்றவர்களும், தங்கவயலிலே வாழக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் மன்றங்களும், மருத்துவர்களும், ஆட்டோ ஓட்டுநர்களும், டெய்லி டிராவல்ஸ், பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து பல்வேறு ஆதரவுகளை வழங்கி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியை தலை நிமிர வைத்தவர்கள் தங்கவயலை சார்ந்தவர்கள் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். தோழர்களே, இந்த CIT கமிட்டியானது நியாயமான முறையிலே, நல்ல முறையிலே தொழிலாளை காக்க வேண்டிய எத்தனை வழிகள் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து நம்முடைய போராட்டத்தை 26 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று அந்த போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய RLC முன்னிலையில் அவர்கள் கையெழுத்திட்டு இவர்களுடைய ஒப்பந்தத்தை, இவர்களுடைய டிமாண்ட்ஸ், இவர்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ், அவர்கள் கொடுக்கக்கூடிய என்ன கேள்விகள் கேட்கின்றார், என்ன சலுகைகள் பெற வேண்டும் என்பதை வாக்குறுதியாக பேப்பர் மூலமாக வழங்கியதை நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம் என்று கையெழுத்திட்டு அந்த போராட்டத்தை டெஃபர் பண்ணி இன்றைக்கு வரலாம் இந்த போராட்டத்தை கைவிட்டது தான் தவிர இந்த போராட்டத்தை மூடி இல்ல, இந்த போராட்டத்தை விட்டுல. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோசியேட் நடந்துக்குது. அன்னைக்கு என்னுடைய தொழிலாளி 2017 ஒப்பந்தம் போடும் பொழுது என்னுடைய தொழிலாளி மரணம் அடைந்தால் அன்னைக்கு 1.5 லட்சம், 1,50,000 ரூபாய் இந்த நெகோசியேட் இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் தலைமையேற்று இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு முன் வந்த போது இன்னைக்கு 4,50,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு மினிட்ஸ் பண்ணிக்குது இந்த மேனேஜ்மெண்ட். தொழிலாளிக்கு சொல்றோம். அது மாத்திரமல்ல தோழர்களே, இன்னைக்கு சம்பள உயர்வு பற்றி நீங்க ஆவலோட எதிர்பார்த்து இருக்கிறீங்க. சம்பள உயர்வு இது ஒன்னும் அப்படியே பொட்டி பொட்டியா மாறி வந்துருது இல்ல. இது ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி விலைவாசி புள்ளியை ஏற்று இன்னைக்கு சம்பள உயர்வானது அன்ஸ்கில்டு தொழிலாளிகளுக்கு பேச்சுவார்த்தையில இன்னைக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் கொடுக்கணும் முன் வந்துக்குது. செமிஸ்கில் தொழிலாளிக்கு 40 ரூபாய் கொடுக்கணும் முன் வந்துக்குது. ஸ்கில்டு தொழிலாளிக்கு 45 ரூபாய் கொடுக்கணும் மினிட்ஸ் ஆயிருக்குது. தோழர்களே, இந்த யூனியன் இதை ஒத்துக்கல. இன்னைக்கு வரல, நாங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறோம். இது நிறைய தோழமை தொழிலாளர்களுக்கு தெரியாது. காரணம், ஒரு மிகப்பெரிய கேட் மீட்டிங் போட்டு இந்த பந்தல்ல இந்த இடத்துல என்னுடைய அனைத்து தோழமை தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நம்முடைய கேட் மீட்டிங் தான் நடக்க போது. தோழர்களே, இது என் தொழிலாளி மீது ஆணையாக சொல்லுகின்றேன். லாஸ்ட் மீட்டிங்ல சர்வீஸ் கிராஜுவேட் பெற்றா தீரணும், கொடுத்தா தீரணும் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்போது மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குது. அதை ஃபைனலைஸ் நெகோசியேட் பண்ணி கார்பெட்ல உங்களை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன்னு இங்க இருக்கக்கூடிய HR டீம்
ஒத்துழைப்பு தோழர்களே, இதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ள தோழர்களே. அது மாத்திரமல்ல, நமக்கு வர வேண்டிய சலுகைகள் என்னுடைய நான் எம்எஸ் தொழிலாளி அப்கிரேடேஷன் பண்ணியே தரணும் சொல்லிட்டு நாங்க பேச்சுவார்த்தை பண்ணி இருக்கிறோம். அதுக்கும் மேனேஜ்மெண்ட் ஒத்துழைப்பு இருக்குது. இப்படி பல்வேறு சலுகைகளை பெற்று நம்முடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தை காத்து இந்த சிஐடியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொழிலாளர்களுடைய சலுகைகளை பெற்று தருவோம். அது மாத்திரமல்ல, மரணம் அடைந்தால் பெம்மல்ல. அப்பெல்லாம் வந்து வெறும் 2 லட்சம், இன்னைக்கு 4 லட்சம் கொடுக்கறேன்னு கார்பரேட் மேனேஜர் ஒப்புதல் கொடுத்திருக்குது தோழர்களே. இன்னைக்கு நிரந்தரத்துக்காக நம்ம நிறைய போராடி இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து நிரந்தரப்படுத்தணுன்றது எங்களுடைய ஒட்டுமொத்த தங்கவயல் மக்களுடைய ஆசை. இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷனுடைய எண்ணம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்னைக்கு 21,000 உனக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டா அது உனக்கு எலிஜிபிள் இல்ல. எங்களுக்கு அந்த இஎஸ்ஐ விஷயம் தெரியும், சட்டம் தெரியும். கண்கண்டதையும் புரட்சியாளர் நாளைக்கு சட்டம் எழுதும் போது இஎஸ்ஐ பெனிஃபிட்ல ஒரு தொழிலாளருக்கு 21 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு இஎஸ்ஐ எலிஜிபிள் என்ற ஒரு சட்டம் இருக்குது. ஏன் கேட்டா அன்றைய நிலைமை 21,000 என்பது ஒரு மிகப்பெரிய பணம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த சம்பளத்துல எங்களுக்கு இஎஸ்ஐ இல்லன்றதுனால மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோசியேட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்கணும். என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் ஆய்ப்பி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 10 லட்சம் ரூபாய் வரலும் எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கிளைமிங் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடாயிருக்கு தோழர்களே. இப்படி பல்வேறு சலுகைகளை இந்த சிஐடி நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட வாக்குவாதம் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். வெறும் சண்டை போட்டு வெளியவே இருந்துட்டா போதாது தோழர்களே. தோழர்களுடைய குடும்பங்களை காக்க வேண்டும், அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை காக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும், சட்டத்தையும் கையில் எடுக்க வேண்டும், தர்மத்தையும் கையில் எடுக்க வேண்டும், என்னுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த சிஐடியினுடைய பைண்ட். இந்த சிஐடியினுடைய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் மீனாட்சி சுந்தரம், கன்வீனர் மரியாதைக்குரிய ஏஆர் பாபு, இப்படி பல்வேறு தலைவர்கள் ஒரு நியாயமான முறையில், ஒரு ஒழுக்கமான முறையில் இந்த சிஐடியினுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஒட்டுமொத்த தொழிலாளருடைய நலனுக்காக நாள்தோறும் சிந்தித்த வண்ணமாக மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுகிறோம். என் தொழிலாளியை எப்படியாவது வெறுங்கையில் அனுப்புறத ஸ்டாப் பண்ணியே திருவன் தோழர்களே. சர்வீஸ் கிராஜுவேட் பெற்றே திருவன் செய்ய தொழிலாளி சிலை மீது ஆணையாக சொல்றேன். யாரோ சிலர் நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து பேச தெரியல, இவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலன்னு. ஒண்ணுக்கும் கணக்கோடு இருக்கிறோம், ஒண்ணும் விஷயத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு தங்கவயல் மக்கள் கொடுத்த அரிசியை துண்ணிட்டு நாங்க பொழப்பண்றோம். தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் உண்மை இருக்குது. என்னுடைய தொழிலாளிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அவேர்னஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். கொடுத்த பணத்தை சாப்பிட்டு ஏப்ப விட்டு யாரும் நினைக்க கூடாது. அதனுடைய பணத்தினுடைய வரவு செலவு கணக்கு பேலன்ஸ் A to Z பக்காவா இருக்குது. அதனால தோழர்களே நம்பிக்கையோடு இருங்க. இந்த தொழிலாளர் தினமானது இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே வாழக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ரத்தத்தில் சிந்திய நாள் இந்த மே தினம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. சிகாகோ மாநகரத்திலே 1860ஆம் ஆண்டு நடந்த போர்க்களத்திலே எத்தனையோ உயிர்கள் ரத்தம் சிந்திய காலகட்டத்திலே அதற்கு கிடைத்த ஒரு வெற்றியின் காலம், வெற்றியின் நேரம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று உரைக்கப்பட்ட சட்டத்தை அமல்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் நன்றியினை ஜெய்பீம் கடந்த வணக்கத்தினை கூறி, ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு இந்த சங்கத்தை காத்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்போம், மாற்றி அனுப்போம். CITU